வணக்கம். கோவை டுடே. இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வளர்ப்பு பிராணிகளுக்கு வளைகாப்பு, கேக் வெட்டி இனிப்புகள் படைத்து கொண்டாட்டம். கோவையில் பூனைகளுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை வேளாண்டிபாளையம் பகுதியை சேர்ந்த உமா மகேஷ் சுபா தம்பதியினர் வளர்த்து வரும் பிரசியன் வகை பூனைகளுக்கு வளைகாப்பு நடத்தினர். ஜீரா மற்றும் ஐரிஸ் என்ற பெண் பூனைகளை வளர்க்கின்ற நிலையில் பூனைகளுக்கு வயிறு பெரிதானதை பார்த்து மருத்துவரிடம் இட்டு சென்றனர். மருத்துவர்கள் வளர்ப்பு பிராணிகள் கர்ப்பமாக இருப்பதனை பூனை வளர்ப்பாளர்களிடம் தெரிவித்த நிலையில் மனிதர்களுக்கு நடத்துகின்ற வளைகாப்பை பிராணிகளுக்கு நடத்த முடிவு செய்தனர். ஆர்எஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் செல்லப்பிராணி நிலையத்தில் வைத்து வளைகாப்பு நடைபெற்றது. கருப்பு மற்றும் வெள்ளை நிற வளையல்கள் அணிவித்து தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், பழங்கள், பிஸ்கட்டுகள் வைத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. பூனைகளுக்கு பிரத்யேக உடை அணிவிக்கப்பட்டு இருந்தது. பூனைகளுக்கு கழுத்தில் மணிக்கட்டி வளைகாப்பு நடத்தி முடித்தனர். மருத்துவர்கள் இதனை முதன்முறையாக பூனை வளைகாப்பை பார்ப்பதாக தெரிவிக்கின்றனர். ஆட்டுக்குட்டியை விழுங்க முயன்ற மலைப்பாம்பு பிடிப்பு. கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த வண்டிக்காரனூர் மணல்காடு என்ற பட்டா காட்டில் ஆடு மேய்க்கப்பட்டு கொண்டிருந்த போது மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போயுள்ளது. அதனை அடுத்து ஆடு மேய்ப்பவர் ஆட்டுக்குட்டியை தேடிச் சென்றபோது புதர் ஒன்றின் அருகிலுள்ள பள்ளத்துக்குள் சுமார் 12 அடி மலைப்பாம்பு ஒன்று ஆட்டுக்குட்டியை சுற்றியவாறு இருந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த ஆடு மேய்ப்பவர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். விரைந்து வந்த பாம்பு பிடி வீரர் தன்ராஜ் மற்றும் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து புதருக்குள் இருந்த ஆட்டுக்குட்டியை பாம்பின் பிடியில் இருந்து மீட்டனர். இருந்த போதிலும் ஆட்டுக்குட்டி உயிரிழந்தது. பிடிப்பட்ட பாம்பை பத்திரமாக மருதமலை ஆனைமடுகு என்ற வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. இந்த மலைப்பாம்பு கடந்த வாரங்களில் 2 ஆட்டுக்குட்டி மற்றும் மயிலை கொன்று உணவாக உட்கொண்டது என்பது தெரியவந்தது. கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் 15 முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளை ஆட்சியர் சமீரன் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டத்தில் 15 முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் இன்று தொடங்கியது. இந்த பணியை மாவட்ட ஆட்சியர் சமீரன் கோவை மணி உயர்நிலைப் பள்ளியில் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் இன்று 15 வயது முதல் 18 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. இன்று ஒரே நாளில் 83 பள்ளிகளிலிருந்து 16,000 பேருக்கு இந்த தடுப்பூசி போடப்பட உள்ளது. அதற்காக அவர்களுடைய பெற்றோர்களின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் மாணவர்களுக்கு காய்ச்சலோ அல்லது மயக்கம் ஏற்பட்டால் உடனடியாக பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவர்களுக்கு விடுமுறை அளிப்பது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும். மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள 71 பள்ளிகளில் இருந்து 1,62,200 மாணவ மாணவியருக்கு இந்த தடுப்பூசிகள் போடப்பட உள்ளது. கோவை மாவட்டத்தில் ஒமைக்ரான் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர் நேற்று முன்தினம் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். தற்போது நலமாக உள்ளார். மேலும் அவருடன் தொடர்பில் உள்ள நபர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் வெளிநாட்டில் இருந்து திரும்பிய 19 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனை கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் ஒமைக்ரான் வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்படவில்லை. கொரோனா வைரஸ் தொற்று மற்ற மாவட்டங்களில் அதிகமாக பரவி வரும் சூழ்நிலையில் கோவை மாவட்டத்தில் தடுப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு எடுப்பது என்பது குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வைரஸ் தொற்று நடைமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துக் கொள்கிறோம். கோவை மாவட்டத்தில் கடந்த காலத்தில் இருந்தவாறே டெங்கு வைரஸ் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது.
மேலும் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், மாநகரை ஒட்டியுள்ள பேரூராட்சிகள் என பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த வைரஸ் தொற்று பாதிப்பு அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த இடங்களிலெல்லாம் டெங்கு கொசு ஒழிப்பு பணியில் சுமார் 2000 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வீடு வீடாக சென்று டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளை மேற்கொண்டு கோவை மாவட்டத்தில் கடந்த காலத்தில் இருந்தவாறே டெங்கு வைரஸ் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், மாநகரை ஒட்டியுள்ள பேரூராட்சிகள் என பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த வைரஸ் தொற்று பாதிப்பு அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த இடங்களிலெல்லாம் டெங்கு கொசு ஒழிப்பு பணியில் சுமார் 2000 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வீடு வீடாக சென்று டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது 33 பேர் டெங்கு வைரஸ் தொற்று பாதிப்பால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 161 மருத்துவமனைகளில் இருந்து தினமும் தரவுகள் கிடைக்கப்பெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது குறித்து மாநில அரசின் முடிவுக்கு ஏற்றவாறு அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைய தினம் 15 வயதிலிருந்து 18 வயது உட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. மாநில அளவில் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் சென்னையில் இன்னைக்கு இந்த திட்டத்தை துவக்கி வைத்ததை ஒட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இன்றைக்கி இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1,61,000 பள்ளி மாணவர்கள் இந்த திட்டத்தினால் பயன்பெற உள்ளார்கள். 671 கல்வி நிறுவனங்களில், பள்ளிக்கூடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற உள்ளது. முதல் கட்டமாக இன்றைய தினம் 83 பள்ளிகளில் 16,000 மாணாக்கள் இந்த தடுப்பூசி போடப்பட உள்ளது இன்றைய தினம். இதையொட்டி சுகாதாரத்துறை, கோயம்புத்தூர் மாநகராட்சி சரியான விழிப்புணர்வு மாணவிகளுக்கு கொடுத்துள்ளது. அந்த விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு பிறகு அவர்களோட ஒப்புதல் வாங்கியதுக்கு பிறகு இந்த தடுப்பூசி போடப்படும். குறிப்பாக இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒமிக்ரான் வைரஸோட வேரியண்ட், கொரோனா வைரஸோட வேரியண்டான ஒமிக்ரான் ஒரு கேஸ் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பிற மாநகரங்களில் கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் கட்டுப்பாடுகள் அதிகமாக செய்ய யோசிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒரு ஒமிக்ரான் கேஸ் தற்பொழுது குணமடைந்து அவங்க ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. அவங்க ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் ஆயிடுச்சு முந்தானியத்துக்கு. இருப்பினும் அவர்களோட தொடர்பில் இருந்த அனைத்து கான்டாக்டையும் ட்ரேஸ் பண்ணியிருக்கு. அவங்களும் யாரும் இப்போ பாசிட்டிவாக இல்லை. 19 இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் ஆகி அவர்களோட சாம்பிள்ஸ் ஜினோமிக் ஸ்டடிக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அதில் யாருமே இதுவரைக்கும் பாசிட்டிவாக ஒமிக்ரான் வேரியண்ட்டோட பாசிட்டிவாக கண்டறியவில்லை. இருப்பினும் தற்போது பரவி வரும் கொரோனா இருக்கும் சூழ்நிலையில் பொதுமக்கள் அனைவரும் கோவிட் நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வேண்டுகிறோம். கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் வயலேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரிக்கை விட்டுள்ளது. சார், டெங்கு பாதிப்பும் அதிகமாகிட்டு வருது. அதோட நம்பர்ஸ் எப்படி இருக்குது? நம்ம நடவடிக்கை என்ன பண்ணியிருக்கோம் சார்? கடந்த வருஷத்தில் இருந்த டெங்கு பாதிப்போட கணக்கிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இந்த வருஷமும் டெங்குவோட நம்பர் அதிகமாக கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு சில பகுதிகளில் ஹாட்ஸ்பாட்ஸாக கண்டறியப்பட்டு அந்த பகுதியில் தீவிரமாக அந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பாக மாநகராட்சி ஒட்டி இருக்கிற ஒரு சில பேரூராட்சி பகுதிகள், செட்டிப்பாளையம், அதே போல் அதை ஒட்டி இருக்கிற பகுதிகள், பொள்ளாச்சியில் ஒரு சில பகுதிகள் எல்லாம் டெங்கு ஹாட்ஸ்பாட்ஸாக ஐடென்டிஃபை செய்துள்ளது. டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர்ஸ் என்ற வீடு வீடாக சென்று இந்த டெங்கு கொசுவோட அந்த புழுவை ஒழிக்கும் பணிக்காக இருக்கும் நபர்களை ஏற்பாடு செய்துள்ளது.
கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட டிபிசிஸ் வந்து களத்தில் பணியாற்றிட்டு இருக்காங்க. கார்ப்பரேஷன் பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா 900 டிபிசி ஒர்க்கர்ஸ் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் 24 ஹவர் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏதாவது இடத்துல டெங்கு ஒரு கேஸ் பாசிட்டிவ் ஆகும் பட்சத்தில் அதில் இருக்கிற சுற்று வட்டார பகுதிகளில் ஃபாகிங் அதே போல் தீவிரமாக அந்த கொசு ஒழிக்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஒரு 2-3 நிகழ்வுகளில் 2 டெத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் சமீப காலத்தில். அதோட டீட்டெயில்ஸும் நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு வருவோம். டோட்டல் இன்னைக்கு 33 கேசஸ் வந்து இன்னைக்கு ஐஜிஎம் பாசிட்டிவாக இருக்கின்றது. பிரைவேட்ல சேர்றவங்களோட டீடைல் வரதில்லைங்க மாதிரி தகவல் இருக்கு. அது வந்து ஃபீவர் சர்வேலன்ஸ் ஐடிஎஸ்பி போர்ட்டல் மூலியமாக ஃபீவர் சர்வேலன்ஸ் வந்து பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் நிறுவனங்களில் அட்மிட் பண்ணும் ஃபீவர் கேசஸ் கண்டிப்பாக நோட்டிஃபை பண்ணணும். அது வந்து 161 ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த ஐடிஎஸ்பி போர்ட்டல் மூலியமாக டெய்லி எங்களுக்கு ரிப்போர்ட் வருது. ஒரு சில ப்ரைவேட் நிறுவனங்கள் வந்து காலதாமதம் இருக்கும் பட்சத்தில் இம்மிடியட்லி அவங்களோட டைரெக்டாக தொடர்பு கொண்டு அந்த நம்பர்ஸும் எடுத்துகிட்டு வருகிறோம். இப்போ வந்து இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த இன்ஜெக்ஷன் வந்து அனைவருக்கும் போட்டு தான் வருகிறோம். அதோட ரியாக்ஷன்ஸு அதே போல் பிரச்சனைகள் எல்லாம் மிக 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 குறைவாக இருக்கு. அதனால் லீவு வந்து விட போகிறதில்லை. ஆனால் யாருக்காவது ஏதாவது காய்ச்சலோ ஏதாவது உடம்பில் வந்து வலியோ அந்த மாதிரி இருந்தால் அந்த கேஸ் பை கேஸ் பேசிஸில் அவங்களுக்கு வந்து லீவு கொடுக்க சொல்லியிருக்கேன். கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 80 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் 80 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 2,53,528 அதிகரித்துள்ளது. அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்தார். இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,517 அதிகரித்துள்ளது. அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த 90 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,50,131 அதிகரித்துள்ளது. மேலும் 880 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா கருணை தொகை வேண்டுபவர்களுக்கு கலெக்டர் அழைப்பு. கோவை மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று காரணமாக உயிரிழந்து இறப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசிதழில் அறிவிப்பு செய்யப்பட்ட இனங்களுக்கு கருணை தொகை 50,000 ரூபாய் வழங்கப்படும் பணி தற்போது நடந்து வருகிறது. இது தொடர்பாக கோவை கலெக்டர் சமீரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: கொரோனா நோய் தொற்று இறப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசிதழில் அறிவிப்பு செய்யப்பட்டவைகளில் பலரின் வாரிசுகள் கருணை தொகை கோரி சம்பந்தப்பட்ட இணையத்தில் இதுவரை விண்ணப்பம் செய்து ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யவில்லை. இதுவரை விண்ணப்பம் செய்யாதவர்கள் இறப்பு சான்று, ஆர்டி மற்றும் பிசிஆர் பரிசோதனை அறிக்கை, சிடி ஸ்கேன் அறிக்கை, ஆதார் அட்டை, வாரிசு சான்றிதழ், வாரிசுகளின் வங்கி கணக்கு எண், தாசில்தார் அலுவலகங்களை உடனடியாக அணுகலாம், கருணை தொகை பெறலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டிருந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் 263வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு திமுக மாவட்ட பொறுப்பாளர் மருதமலை சேனாதிபதி தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை. வீரபாண்டிய கட்டபொம்மனின் 263வது பிறந்த நாளையொட்டி கோவை ஈச்சனாரியில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவ சிலைக்கு கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் மருதமலை சேனாதிபதி தலைமையில்
திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் பகுதி கழக பொறுப்பாளர்கள் மகாலிங்கம், கார்த்திகேயன், ஒன்றிய பெருந்துணை தலைவர் M.R. பிரகாஷ், மாசிலாமணி, இளைஞரணி புவனேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை உடையாம்பாளையம் பார மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு சமுதாய பணிகளை கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வடவெள்ளி கோகுலாசிரமம் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு, உடை, அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் நிர்வாகிகள் கௌரி சங்கர், சுபஸ்ரீ சரவணகுமார், ஜெகதீஸ்வரி, ராஜேஷ், சுரேஷ், ஷியாம், மெய்யரசன், செல்வகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை ஒப்பனக்கார வீதி தி சென்னை சில்க்ஸ் ஜவுளிக்கடையில் கொரோனா ஒமிக்ரான் வைரஸ் பாதுகாப்பு வழிமுறைகளை தீவிரமாக கடைபிடிக்கும் முயற்சியாக கடைக்கு வரும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இலவசமாக முகக்கவசம் கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் சானிடைசர், சமூக இடைவெளி உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என மேலாளர் தெரிவித்தார். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 4550, வெள்ளி கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 66.20 காசுகள். இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.